ஸ்ரீமன் நமோ நாராயண தோண்டி அழகாக வணங்கி கொண்டிருக்கின்றோம். எங்கள் தவத்துக்கு எதிராக எங்கள் பூஜையை கருத்தீர்கள் சுவாமி. அந்த வைகுந்த வாசனை வரம் பெறுவதற்காக வணங்குறீங்களா? ஆமாம், அனுதினமும் என் கடமையை செய்கின்றோம். அனுதினமும் அந்த வைகுந்த ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவது வழக்கம். அதனால் பூஜைக்கு நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வைகுந்த வாசல் இருட்டக்கூடிய வடத்த கருமஞ்ச பையன் அவன் தெய்வமா? அவ்வளவு வீரம் படைத்தவனா? அவ்வளவு வீரம் படைத்தா? இந்நாட்டிலே நான் ஒருவன் மட்டும்தான் வீரம் படைத்தவன், விவேகம் படைத்தவன். என்னதான் நீங்க அனைவரும் கடவுள் என்று தெய்வமாக போற்ற வேண்டும். ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் நான் யாரா? அதை தெரிகிறதே. ஆமாம், இலங்காபுரி தென்னிலங்கை. ஆமாம், தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரர். யார்? எப்படியாப்பட்ட தெரியுமா? எப்படியாப்பட்ட வரவுகளை பெற்று தெரியுமா? அப்படி இருக்க அந்த இருட்டு முகம் மடத்த கருமதி பண்ண வணங்குறீங்க. இன்று முதல் உங்களுக்கு அனைவரும் இந்த ராவணேஸ்வரன் தான் தெய்வம். என்னையே மட்டும் தான் வணங்க வேண்டும். தென்னிலங்கை ராகேஸ்வரன் நீங்கள். ஆமா, அன்றாடம் அதோ அந்த இறைவனை வணங்குவதே வழக்கமாக இருக்கின்றோம். எங்களுடைய பூஜையை கெடுப்பதற்கு காரணம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? நானோ இறைவா, ஆண்டவரே, தெய்வமே அப்படி என்று அந்த பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் பூஜையை கெடுப்பதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும்? அந்த ஆண்டவன் பெருமாள் அவன் தெய்வமா? அடே முட்டாளுகளா, உலகில் நான் ஒருவன் மட்டும்தான் தெய்வம். நீங்கள் அனைவரும் என்னை மட்டும் தெய்வம் என்று வணங்க வேண்டும். ராவணேஸ்வரன் தெய்வம், நான் மனவேன தூதி செய்வோம் என்று என்னோட பேர் தான் நாவினில் உரைக்க வேண்டும். நான் ஒருவன் மட்டும்தான் தெய்வம். எங்களால் உயிரே போனால் பரவாயில்லை, அந்த இறைவனை வணங்குவதை விட்டு விட்டு நீங்கள் கூறுவதை எங்களால் சொல்ல முடியாது. உரைக்கின்றேன். ராவணேஸ்வரன் தெய்வம் என்று உரைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. நீங்கள் எத்தனை எடுத்து வைத்தாலும் முடியாது. நாங்கள் இப்போதே எங்கள் சுவாமி வணங்க வேண்டும். சென்று விடுங்கள். என் இடத்தில் பிடிவாத பிடிக்காதீர்கள். வீணாக சொல்கிறேன், அறிந்து கொள்கிறீர்கள். சிவானந்த முனிவரே, நாம் பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? அறிவோம் நமோ எங்களுக்கு இந்த நிலைமை வேண்டுமா ஆண்டவா? நீ வரமாட்டாயா? உன்னை கல்லால் ஏன் சிலை செதுக்கி வைத்தார்கள்? கல் என்றால் மனம் வராதா? இறங்காதா? இந்த பாய்வை அடி வாங்குவது உன் காதுக்கு கேட்கவில்லையா? உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? உன் மனது கல்லாக இருக்கவைதான் கல்லால் சிலை செதுக்கி வைத்தார்களா? ஆண்டவரே, யார் ஆண்டவா? ஐயோ ஐயோ, ஆண்டால் உலகத்திலே
சொல்வதை கேளுங்கள். உங்க பெயரை கூறிவிட்டால் எங்களை விட்டு விடுவீர்கள் அவ்வளவுதான். அதானே? ஆமா. ராவணேஸ்வர தெய்வம் ராவணேஸ்வர தெய்வம் சுவாமி சொல்வதை கேள். வேண்டாம். எப்படி இவன் தெய்வமாக முடியும்? இந்த ஈரேழு உலகத்தையும் படைத்து காத்து ரசிக்கக்கூடிய கலவர் யார்? அந்த வைகுந்த வாசன். அப்படி இருக்கு இவன் தெய்வமா? இவன் எதுல சேர்த்து சொல்லு. இவன் எப்படி நம் நவீன தெய்வம் சொல்ல முடியும்? சொல்வதை கேளுங்கள். எத்தனை எழுதுத்தல முடியாது தான். யாரு தெய்வம்? வைகுந்த வாசனே ஸ்ரீமான் நமோ நாராயணே தெய்வம். நாராயணா. அட கோவிந்த பேரை சொல்லதே. நாங்கள் வாடுகிறோம் ஏன் விதி விளையாட்டு ஆண்டவா இறைவா உன்னையே கதி என்று இரவும் பகலும் பாராமல் தவம் இருக்கின்றவி எங்களை காப்பாற்ற வரமாட்டாயா ஆண்டவரே வாழ்க்கை இன்னும் ஓடையிலே முடியாதா? டேய் இப்போது உன்னை என்ன சொல்றது? என் வாய் நான் உங்களை ரெண்டு பேரும் ஒரே படையா. என்ன இது? என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய்? என்ன காரியமா? இந்நாட்டிலே நான் ஒருவன் மட்டும்தான் தெய்வம். உண்மைதானே? அப்படித்தானே? அப்படி இருக்க இந்த
இந்த இரண்டு சிறிய பையன்களும் என்ன அந்த சொல்றாங்க? வைகுந்த வாசனை தெய்வமா. அட பிழைக்க தெரியாதவர்களே, உன்னை கடவுளாக வணங்க வேண்டும், அவ்வளவுதானே? நீ அமரு. யோகானந்தம், யோகானந்தம், இருவரும் பாருங்கள். சுவாமி, என்னப்பா இது? உயிரை விடவும் துணிந்து விட்டீர்களே. நீங்கள் ஆண்டவன் மீது வைத்திருக்கும் பக்தி அதுவா? சுவாமி, அதுவல்ல. பிறப்பு என்பது இறப்பு என்பது எல்லாமே அவன் கொடுத்தது எங்களுக்கு. உண்மைதானே? அப்படி இருக்க சுவாமி, அவனை மீறி என்னுடைய வார்த்தைகள் வேற எதுவும் வராத சுவாமி. கண்டிப்பாக அப்படி இருக்க உண்மைதான். அடிமேல் அடி அடித்தாலும் நான் எப்படி கூறுவது? ஆகட்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டவே வந்தேன். அப்படியா? அப்படியா ஏன் தெரியுமா? என்ன பொறுமை? நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை நேரிலே பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது அசுரனை வணங்குவதைப் போல நடித்துவிட வேண்டும். நடிக்க வேண்டும். அவ்வளவுதான். இங்கிருந்து நீங்கள் உயிர் தப்புங்கள். உடனடியாக ஆண்டவனை பார்க்க நான் வழிவகுக்கின்றேன். இப்பொழுது நாரதர் கூறியதிலே ஒரு குறையும் இருக்காது. ஆமாம், அப்படி அப்படி இருக்க நன்மைதான் பிறக்கும். நீங்கள் கூறியது போல அப்படியே யோகானந்த முனிவரே, சென்று சுவாமி உங்கள் நாமே சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமாம். உண்மையாகவே ராவணேஸ்வரனே தெய்வம். அனைவரும் துதி செய்வோம். சுவாமி, ராவணேஸ்வரன் தெய்வம், நம் எல்லோரும் துதி தெய்வம் செய்வோம். பார்த்தாயா? இதுவரையிலும் அடித்தாய், உதைத்தாய், ஏன் உயிரையும் கொள்ள துணிந்தாய். ஆனால் பணியாதவர்கள் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். அத பாத்தீங்களா? நான் யார்? எப்படியாப்பட்ட வீரப்படைத்தவன்? அப்படி இருக்க இந்நாட்டிலே என்ன வெல்லவோ கொல்லவோ ஒருவன் கிடையாது. இந்நாட்டில் வீரப்படைத்தவன் நான் ஒருவன் மட்டுமே. அப்படி நினைத்து விடாதே. என்ன? ஆ, அப்படி நினைக்க கூடாதா? இவர்கள் யார் தெரியுமா? யாரு? இதோ எரிகின்ற விளக்கிலே விட்டில் பூச்சியாக இறந்து போகக்கூடிய பலியிடம் படித்தவர்கள். பழைய படித்தவர்கள். அவர்கள் இடத்திலே உன் வீரத்தை காட்டலாமா? ஆனால் வீரன் என்று ஒருவன் இருக்கின்றான். அங்கே நீ செல்ல வேண்டும். அவனிடத்திலே உன் வீரத்தை காட்ட வேண்டும். அந்த வீரனோடு இந்த வீரன் சமராய யுத்தம் செய்ய வேண்டும். அந்த வீரனை நீ வெல்ல வேண்டும். அதன் பிறகுதான் நீ படைத்த இந்த வீரத்திற்கு பேரும் புகழும் இந்த ராவணன் பெற வேண்டும். இந்நாட்டிலே என்னோட பலசாலி ஒருத்தவங்கிறானா? கண்டிப்பாக. யார் அவன்? யார் அவன்? கேட்கின்றாய்? சொல்கின்றேன் கேள். வாலி என்று ஓர் வீரன், அவனே வானர தலைவன் என்று நீயே சொல்லு. வாலி என்று ஒரு வீரன் இருக்கிறான். வாலி என்று ஓர் வீரன், அவனே வானர தலைவன் என்று நீயே சொல்லு. வாலியிடம் சென்றோரெல்லாம் சென்றோருமே காலியாம். வாலியிடம் சென்றோரெல்லாம் எல்லாருமே காலியாம். வாலி என்று ஓர் வீரன், அவனே வானர தலைவன் என்று நீயே தெரிந்து. வாலி என்றால் அதோ தெரிகின்றதே, அதுதான் கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரியிலே 7.5 கோடி வல்லர சேனைகளுக்கு தலைவனாக வாலி தம்பி சுக்ரீவன் என்று வீரத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றான். அங்கே நீ செல்ல வேண்டும். வாலியை வம்புக்கு அழைக்க வேண்டும். அவனோடு நீ சமராய யுத்தம் செய்ய வேண்டும். அங்கே நீ வெற்றி பெற்று இந்த இல்லத்திற்கு திரும்பினால் அப்பொழுதுதான் உன் வீரத்திற்கு பெருமை. ஆனால் இதை போல ஒன்றுமே தெரியாத வீட்டில் பூச்சிகளை அடித்ததால் உனக்கு பாவம் தான் சேரும். அருமை. யாரு? அந்த கிஷ்கிந்தாபுரி ஆளக்கூடிய வாலி என்னோட வளர் பெற்றவனா? ஒருவதை இருக்கவே கூடாது. இப்போது அவன் இடத்தை செல்கிறேன். அவனா? நான் வீரன், நான் வீரன் என்று தோள்பட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனிடத்திலே சென்று அவன் வீரத்தை மண்டியிட செய்துவிட்டால் உனக்கல்லவோ பெயர். என்ன? இப்போது செல்கிற கிஷ்கிந்தாபுரி அந்த வாலிடத்தை சமர் செய்து என் பாதத்தில் மண்டி போட்டு முட்டி போட வைக்கிறேன். அப்படியா? இப்போது செல்கிறேன். சென்று வருகிறேன்.
சுரேந்திரா எங்கே செல்கின்றாய்? வாலியிடத்திலா? நீ சென்று அங்கே என்ன ஆகப் போகிறாய் என்று பின்தொடர்ந்தே பார்க்கின்றேன். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே, அதாவது என்னுடைய நண்பர் ஆர்கேவுடைய நண்பர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் எங்கே எங்களைப் போல நாடகம் நடத்தினாலும் அங்கே சென்று அவர் நாடகத்தை கண்டுகளித்து அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளிப்பது அவருக்கு வழக்கம். இன்று அவர் மனம் நொந்து நண்பருக்காக 100 ரூபாய் கொடுத்து அன்பளிப்பு செய்திருக்கின்றார். அந்த குலத்திற்கு நன்றி.